ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் தான். போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் அண்டு ரெக்கரிங் டெபாசிட் ஸ்கீம். இந்த ரெண்டு ஸ்கீமை பயன்படுத்தி நாம் பார்த்தீங்கன்னாக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நம்மளுக்கு வர இன்கமும் மந்த்லி உங்களுக்கு ஒரு இன்கம் வரும். அந்த இன்கமும் இன்க்ரீஸ் ஆகும். அது என்னன்றதை இந்த டீட்டெயில்டான ரிப்போர்ட்டாக பார்க்க போகிறீங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கிளியராக உங்களுக்கு புரியும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதாந்திர வருமானத்தை திட்டத்தை பயன்படுத்தி நீங்கள் எஃப்டிஐ விட அதிகமான வருமானத்தை பெறலாம் சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு காத்து கொண்டு இருப்பவர்களுக்கு இது பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் தான். ஒரு எளிய தந்திரத்தை பயன்படுத்தி நண்பர்களே, இந்த வீடியோவில் தபால் அலுவலகத்தில் எம்ஐஎஸ் மற்றும் ஆடியில் எவ்வாறு முதலீடு செய்வது மற்றும் அவற்றின் வட்டி விகிதங்களை விரிவாக பார்க்க போகிறோம். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் சுவாரஸ்யமான வீடியோவாக இருக்கும். முழு வீடியோவையும் பார்க்க மறக்காதீர்கள். உங்கள் நண்பர்கள் குடும்பத்துடன் கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். தபால் அலுவலகம் மூலம் இப்போது ஒரு புதிய வட்டி விகிதத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. எனவே இந்த திட்டம் இப்போது அதிகமாக விற்பனையாகி கொண்டிருக்கிறது. நண்பர்களே, இப்போது இந்த திட்டத்தை நன்மைகளை பார்ப்போம். முதலில் இந்த திட்டத்தின் மூலம் நீங்கள் மாதம் வருமானமாக 11,000 பெறலாம். இரண்டாவதாக, இத்திட்டத்திலிருந்து நீங்கள் உருவாகும் தொகைக்கு நீங்கள் டிடிஎஸ் செலுத்த வேண்டியதில்லை. மத்திய அரசாங்கம் கவர்மெண்ட்டுக்கு நம்ம வரி கட்ட தேவையில்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிடிஎஸ் இது மிக முக்கியமானது. 100% பாதுகாப்பான முதலீடு என்றார்கள். ஏனென்றால் இத்திட்டத்தில் நீங்கள் முதலீடு செய்யும் பணம் நீங்கள் நேரடியாக அரசாங்கத்துக்கு முதலீடு செய்வது போன்றது. எனவே உங்கள் பணத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் முதலீடு செய்யும் எல்லா பணத்தையும் வட்டியுடன் திரும்பி பெற்றுக்கொள்ளலாம். இந்த திட்டத்திலிருந்து நீங்கள் ஈட்டும் மாத வருமானம் நீங்கள் தபால் நிலையத்தில் மற்றொரு திட்டமான ஆர்டியை பயன்படுத்தினால் நீங்கள் நிறைய நன்மைகளை பெறலாம். இதையெல்லாம் இப்படி எளிதாக அடைய முடியும். நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக மிக எளிமையான மொழியில் இதை மிக எளிதாக பார்க்க போயிடும். முதலில் எம்ஐஎஸ் திட்டத்தை எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பார்க்கலாம். அதாவது மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் திட்டம் தபால் நிலையத்தில் 5 வருட திட்டமாகும். நண்பர்களே, இதில் நீங்கள் பணத்தை ஒரே தவணையாக முதலீடு செய்ய வேண்டும். அதிலிருந்து மாதந்தோறும் வட்டி உருவாக்கப்படும். மேலும் அது ஒவ்வொரு மாதம் உங்கள் சேமிப்பு கணக்கு வந்து சேரும். உங்களிடம் உள்ள மொத்த தொகையானது 1 லட்சம் என்று 2 லட்சம் 5 லட்சம் என எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முதலீடு செய்யலாம். இதிலிருந்து உங்கள் கணக்குக்கு சேமிப்பு கணக்குக்கு வரும் வட்டி தொகையை செலவிடலாம். இல்லை என்றால் அதை மீண்டும் முதலீடு செய்து உங்கள் செல்வத்தை பெருக்கலாம். இந்த தொகையை உங்கள் சேமிப்பு கணக்குக்கு சேமித்தால் உங்களுக்கு 4% வட்டி தான் கிடைக்கும். அதுவே ஆர்டியில் முதலீடு செய்தால் உங்களுக்கு 6.7% வட்டி கிடைக்கும். இப்போது இதை கணக்கீட்டு மூலம் பார்ப்போம். இப்போது உங்கள் ஒரு சந்தேகம் வரலாம். எல்லாம் சரிதான், ஆனால் இதில் நான் எவ்வளவு முதலீடு செய்ய வேண்டும்? நண்பர்களே, நீங்கள் தபால் அலுவலகத்தில் எம்ஐஎஸ் திட்டத்தில் முதலீடு செய்ய விரும்பினால் உங்கள் முதலீட்டை 1000 தொடங்கலாம். மேலும் நீங்கள் அதிகபட்சமாக 9 லட்சம் வரை முதலீடு செய்யலாம் என்று சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு கூட்டு கணக்கை, அதாவது ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி திறந்து கொள்ளலாம். அப்படி ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி திறக்கும் போது என்ன ஆகுதுன்னா, பெற்றோர்கள் குழந்தைகள் கூட்டு கணக்கை திறக்கலாம். நீங்கள் கூட்டு கணக்கை திறக்க விரும்பினால் அதிகபட்சமாக 15 லட்சம் வரை முதலீடு செய்யலாம். மேலும் 15 லட்சத்திற்கு மேல் முதலீடு செய்ய முடியாது. இத்திட்டத்திற்கு அரசாங்கத்தால் வழங்கப்படும் வருடாந்திர வருமானம் பார்த்தீங்கன்னாக்கா 7.4, அதாவது 7.4 வட்டி தொகை ஒவ்வொரு மாதம் உங்கள் கணக்குகள் வந்து சேரும். நண்பர்கள், இந்த வட்டி தொகை வேறு ஏதேனும் முதலீடு விருப்பத்தில் முதலீடு செய்து அதிலிருந்து எளிதாக வருமானம் ஈட்டலாம். நண்பர்கள், பணக்காரர்கள் மனநிலை இப்படித்தான் செயல்படுகிறது. ஒரு மூலதளத்தில் வரும் தொகையை எடுத்து அடுத்த மூலதளத்தில் போட்டுவிட்டு அதிலிருந்து மீண்டும் வருமானம் ஈட்ட முயற்சிக்கிறார்கள். அதனால்தான் அத்திட்டத்திற்கு அரசாங்கம் அதிகபட்சமாக 9 லட்சம் வரை நிர்ணயித்துள்ளது. அடுத்து இந்த திட்டத்தில் யார் கணக்கு திறக்கலாம் என்று பார்க்கலாம். இத்திட்டத்தில் எந்த ஒரு இந்திய குடிமகனும் ஒரு கணக்கை திறக்கலாம். மேலும் நீங்கள் ஒரு தனி மனிதராக அல்லது 2 அல்லது 3 பேர் கொண்ட குழுவாக ஒரு கணக்கை தொடங்கலாம். அதாவது ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாகவும் தொடங்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு இந்த திட்டத்தை தொடங்கினால் உங்கள் குழந்தைக்கு 10 வயது இருக்க வேண்டும். அவர்கள் பெயரில் கணக்கை திறக்கலாம். அவர்கள் 10 வயதுக்குட்பட்டவராக இருந்தால் உங்கள் பெயரை பாதுகாவலர் சேர்த்து ஒரு கணக்கை திறக்கலாம். இந்த கணக்கில் நீங்கள் செலுத்தும் தொகை 5 ஆண்டுகளுக்கு வட்டி கிடைக்கும். அதாவது 7.4% வட்டி விகிதத்தில் கிடைக்கும். எம்ஐஎஸ் மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் கணக்கை பாதியிலேயே மூட விரும்பினால் உங்கள் கணக்கை திறந்து 1 வருடம் கழித்து அதை மூடலாம். அதிலிருந்து நீங்கள் தொகையை எடுத்துக்கலாம். ஆனால் இந்த திட்டத்தில் முதிர்வு காலம் 5 ஆண்டுகள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். 1 வருடத்திற்கு கழித்து 5 வருடங்களுக்குள் இந்த கணக்கை மூடும் போதெல்லாம் அதற்கான அபராதங்கள் நீங்கள் செலுத்த வேண்டியிருக்கும். ஆனால் நீங்கள் முதலீடு செய்ய தொடங்கிய 5 ஆண்டுகளுக்கு ஆனவுடன் உங்கள் கணக்குக்கான முதிர்காலம் வரும்போது உங்கள் கணக்கு தானாகவே மூடப்படும். உங்கள் கணக்கு மூடப்படும் போது உங்கள் தொகை தானாகவே உங்கள் சேமிப்பு கணக்கு வந்து சேரும். நீங்கள் உங்கள் கணக்கை மூட செய்தால் உங்கள் கணக்கை 1 வருடத்திற்கு மேலாகிவிட்டது. மேலும் 3 ஆண்டுகளுக்குள் உள்ள உங்கள்
முதலீட்டு தொகை 2% அபராதம் கட்டணமாக செலுத்த வேண்டியிருக்கும். உதாரணமாக நீங்கள் 1லேருந்து 3 வருஷத்துக்குள்ளே போட்டிங்கனாக்கா 2% உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அபராதம் விதிப்பாங்க. அது 3லேருந்து 5க்குள்ளேன்னா 1% அபராதம் விதிப்பாங்க. உங்கள் கணக்கை மூடியவுடன் மீதமுள்ள தொகை தானாகவே உங்கள் கணக்கில் வந்து சேரும். நீங்கள் இதை நன்றாக புரிந்து கொள்ள ஒரு உதாரணத்தை பார்ப்போம். எம்ஐஎஸ்ஸில் 5 லட்சம் ரூபாய் அதிலிருந்து தொகையை எப்படி எடுத்து ஆர்டியில் போட்டு அதிக பலன்களை பெறலாம் என்று பார்ப்போம். இத்திட்டத்தின் பெயர் மாதாந்திர வருமான திட்டம். வட்டி விகிதம் 7.4%. முதலீடு காலம் 5 ஆண்டுகள். அடுத்த திட்டம் தொடர்பாக வைப்புத்தொகை, தொடர் வைப்புத்தொகை ஆர்டி. வட்டி விகிதம் 6.7. முதலீடு காலம் 5 ஆண்டுகள். முதலில் நீங்கள் ஒரு தபால் அலுவலகத்தில் மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் திட்டத்தில் 5 லட்சம் வருமானம் 5 லட்சம் டெபாசிட் செய்யவும். அதுக்கு 7.4% வந்து வட்டி கிடைக்குதுன்னு வச்சுப்போமே. அதாவது இன்ட்ரெஸ்ட்டில் 37,000 வந்து உங்களுக்கு கிடைக்குது ஒரு வருடத்திற்கு. மாதத்திற்கு பார்த்தீங்கன்னாக்கா 3,803 ரூபா உங்களுக்கு வட்டியாக மட்டும் கிடைக்கும். அதாவது 5 லட்சத்துக்கு 3,083 ரூபா வட்டி கிடைக்கும். 5 ஆண்டுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1,84,980 உங்கள் வட்டி மட்டுமே கிடைக்கும். இப்போது இந்த தொகையை ஆடியில் எப்படி முதலீடு செய்வது என்பது பார்ப்போம். முதலீடு திட்டம். ஆடி தொடர் வைப்பு தொகை வட்டி விகிதம் 6.7. ஆடியில் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் ஒரு நிலையான தொகையை முதலீடு செய்ய வேண்டும். நாம் ஏற்கனவே ஒவ்வொரு மாதமும் நமக்கு கிடைக்கும் வட்டி 3,083. எனவே இந்த தொகையை நாம் ஆடியில் முதலீடு செய்யவும். முதலீடு செய்தால் உங்களுக்கு ஆடி 5 ஆண்டுகளுக்கு பிறகு முதிர்ச்சி அடையும். உங்களுக்கு கிடைக்கும் மொத்த தொகை 2,19,141 ரூபாய். இங்கு நீங்கள் வித்தியாசத்தை தெளிவாக காணலாம். மாதாந்திர வருமான திட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் லாபம் 1,84,980. நீங்கள் வட்டி தொகை ஆடியில் முதலீடு செய்தால் உங்களுக்கு கிடைக்கும் மொத்த தொகையானது 2,19,141 ரூபாய். இந்த 2 லாபங்களையும் ஒப்பிட்டு பார்ப்போம். 2 லாபத்தை ஒத்து பார்த்தா 2,19,150 கழித்தால் 1,84,080. எனவே மீதம் உள்ளது பார்த்தீங்கன்னாக்கா 34,160 ரூபாய் நமக்கு சமமாக கிடைக்கிறது. இதன் எம்ஐஎஸ் திட்டத்துடன் ஒப்பிட்டு பார்த்தால் உங்களுக்கு கூடுதலாக 1.4 லாபம் 1.4% லாபம் கிடைக்கும். எனவே நீங்கள் முதலீடுக்கு கூடுதலாக 7.4 + 1.4 கூட்டினாலும் 8.8 லாபம் கிடைக்கும். 8.8% லாபம் கிடைக்கும். இப்போது நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். எம்ஐஎஸ் மாதாந்திர வருமான திட்டம் மற்றும் ஆடியில் முதலீடு செய்தால் நீங்கள் எளிதாக 8.8 வட்டி பெறலாம். இப்போது உங்களுக்கு எவ்வளவு வட்டி கிடைக்கும் என்று பார்க்கும். நீங்கள் 1 லட்சம் முதலீடு செய்தால் உங்களுக்கு மாதந்தோறும் 617 கிடைக்கும். 2 லட்சம் முதலீடு செய்தால் உங்களுக்கு 1,233 ரூபாய் கிடைக்கும். 3 லட்சம் முதலீடு செய்தால் 1,850 கிடைக்கும். 4 லட்சம் முதலீடு செய்தால் 2,467 கிடைக்கும். 5 லட்சம் முதலீடு செய்தால் 3,083 ரூபாய் கிடைக்கும். நீங்கள் 6 லட்சம் முதலீடு செய்தால் உங்களுக்கு 3,700 கிடைக்கும். அதுவே 7 லட்சம் முதலீடு செய்தால் 4,317 கிடைக்கும். நீங்கள் 8 லட்சம் முதலீடு செய்தால் 4,933 கிடைக்கும். நீங்கள் 9 லட்சம் அதிகபட்சமாக 9 லட்சம் முதலீடு செய்தால் 5,550 வட்டி கிடைக்கும். இந்த வட்டி தொகை ஒவ்வொரு மாதமும் உங்கள் கணக்கிற்கு வரும் நண்பர்களே. அது மட்டுமின்றி உங்கள் கணக்கு மூடப்படும் போது நீங்கள் முதலீடு செய்த அசல் தொகை உங்கள் கணக்கில் வரும். நண்பர்களே, இது அரசாங்கத்திடம் நேரடியாக இருப்பதால் உங்கள் பணத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. சரி நண்பர்களே, எங்கள் வீடியோ முடிவுக்கு வந்துவிட்டோம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இதுபோல மேலும் முதலீட்டு வீடியோக்களை பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காதீர்கள். மேலும் இதை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு பகிர்ந்து கொள்ள மறவாதீர்கள். இது போன்ற தபால் அலுவலகம் தொடர்பான திட்டங்களை நீங்கள் வைக்க விரும்பினால், பார்க்க விரும்பினால் நீங்கள் கருத்துக்கள் எங்கள் கமெண்ட் பாக்ஸில் தபால் போஸ்ட் ஆஃபீஸ் என்று பதிவிடவும். மீண்டும் ஒரு பயனுள்ள காணொளியில் உங்களை காண்போம். நன்றி, வணக்கம்.